ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சமையல். இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் ரேசன் அரிசியில் பாரம்பரிய கேரளா கலத்தப்பம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்குக்கு இந்த அப்பத்தை செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கலத்தப்பம் செய்கிறதுக்காக 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். நான் ரேஷனில் வாங்கின பச்சரிசியில் தான் இந்த கலத்தப்பத்தை செய்ய போகிறேன். நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடணும். ரேசன் அரிசி அல்லது கடை அரிசியில் கூட இந்த அப்பத்தை செய்யலாம். 2 மணி நேரம் ஆகிருச்சு. அரிசி நல்லா ஊறிடுச்சு. அரிசியில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிடணும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். குருணைகள் இல்லாமல் அரைச்சிக்கணும். அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கங்க. அதிக தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவில் தண்ணி அதிகமாயிரும். அரைச்சிருக்க மாவை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு துருவின தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் அளவு சாதம் சேர்த்துக்கணும். வாசனைக்காக 2 ஏலக்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி அரிசி மாவு கூட சேர்த்துடணும். ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு தேங்காயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நெய்யில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கணும். இந்த மாதிரி தேங்காயை நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கும்போது கலத்தப்பம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும். வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. வெல்லத்தில் இருக்க மண் தூசியை வடித்து எடுக்கணும். அதுக்காக சூடுபடுத்தி நல்லா கரைச்சிக்கணும். பாகுபதம் பார்க்க தேவையில்லை. வடிகட்டியில் வெல்லத்தை வடித்து எடுத்துக்கணும். வெள்ளை தண்ணி ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை தண்ணி மிதமான சூடில் இருக்கும் பொழுதே மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளை தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும். இதுதான் சரியான பதம். அப்போ தான் கலத்தப்பம் நமக்கு நல்லா வரும். இது கூட கொஞ்சமாக ஆப்பசோடா சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆப்பசோடா மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுறணும். ஆப்பசோடா சேர்த்து செய்கிறப்ப அப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். வறுத்து வச்சிருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம். இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு அடிகனமான கடாயில் தான் இந்த கலத்தப்பம் செய்ய போகிறேன். 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 குழிக்கரண்டி மாவு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கணும். அப்போ தான் அப்பம் அடி பிடிக்காமல் நல்லா வேகும். 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். 30லேருந்து 40 செகண்ட்லேயே வெந்துடும். இப்போ நமக்கு ரேசன் அரிசியில் பாரம்பரிய கேரளா கலத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவையும் சுட்டெடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவையும் கலத்தப்பம் ஊற்றிட்டு மூடி போட்டு வேக வைப்போம். மூடியில் ஆவிப்பட்டு தண்ணியாக இருக்கும்.
அப்பப்போ நல்லா தொடச்சிட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். துடைக்காமல் வேக வச்சோம்னா மூடியில் இருக்க தண்ணி அப்பத்தில் பட்டுரும். அடி கனமான கடாய் அல்லது குக்கரில் கூட இந்த அப்பத்தை வேக வச்சு எடுத்துக்கலாம். கை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா தான் அப்போ நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் வேகும். சாஃப்டாக பஞ்சு போல் கலத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிபியான பாரம்பரிய கேரளா கலத்தப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.